அரசியலிலே உலக ஒழுங்கு மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. இது விளையாட்டிலும் வந்துவிடுமோ என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. இதற்கு காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்பெஷல் என்வோய் விசேட தூதுவர் பாப்லோ சாம்போலி FIFA எனப்படுகின்ற சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்திடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அது என்னவென்றால், ஈரானுக்கு பதிலாக இத்தாலியை உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கேற்கச் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால், தற்போது இடம்பெறுகின்ற மத்திய கிழக்கு போர் காரணமாக ஈரான் பங்கேற்க மாட்டாது என்று முன்னர் அறிவித்திருந்தது. இந்த நிலையிலே அந்த இடத்திற்கு 4 முறை உலக சாம்பியன்களான இத்தாலியை பங்கேற்க வைப்பது தொடர்பிலே தான் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த மாதம் நடைபெற்ற தகுதிகாண் போட்டிகளிலே இத்தாலி மிகவும் துரதிர்ஷ்டவசமாக அதிலே தகுதி காணவில்லை. அவர்கள் கடந்த உலகக்கிண்ணத்தை போன்று இம்முறை கூட தகுதிகாண் போட்டியிலே தோல்வியை தழுவியதன் மூலமாக பொஸ்னியா ஹெர்சகோவினா என்ற நாட்டிடம் தோல்வியை தழுவியதன் மூலமாக அவர்களுக்கு இந்த இறுதிப் போட்டியிலே விளையாடுகின்ற வாய்ப்பு, அதாவது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோவிலே கூட்டாக நடைபெறுகின்ற உலகக்கிண்ண போட்டிகளிலே பங்கேற்கின்ற வாய்ப்பு நழுவி போனது. இந்த நிலையிலே இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியுடன் ஏற்பட்ட கசப்புணர்வை களைந்து கொள்ளும் வகையிலே ட்ரம்ப் இவ்வாறான ஒரு வேண்டுகோளை தன்னுடைய விசேட தூதுவர் மூலமாக விடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகிருக்கிறது. இது பைனான்சியல் டைம்ஸ் எனப்படுகின்ற ஊடகத்திலே தான் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே இது சாத்தியமா என்று கேட்டால், உண்மையிலே தற்போது இருக்கின்ற விதிகளின்படி இது சாத்தியமில்லை. காரணம் என்னவென்றால், இத்தாலி ஐரோப்பிய வலயத்தைச் சேர்ந்தது, ஈரான் ஆசிய வலயத்தைச் சேர்ந்தது. ஆசிய வலயத்திலே இருக்கின்ற ஒரு நாடு போட்டிகளிலே பங்கேற்காது விட்டால், அதே வலயத்தைச் சேர்ந்த, அதாவது ஏஎஃப்சி எனப்படுகின்ற ஏசியா ஃபெடரேஷன் ஃபுட்பால் ஃபெடரேஷனில் இருந்து தான் ஒரு நாடு அதற்கு பதிலாக பெயரிடப்பட வேண்டும். ஆனால் இத்தாலியோ யூரோப்பியன் வலயத்திலே இருக்கின்றது. ஒருவேளை அப்படி செய்வதென்றால் ஃபுட்பால் விதிகளிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். FIFA உலகக்கிண்ண விதிகளிலே. இது ஒரு ட்ரம்பினுடைய ஒரு நப்பாசையா அன்றில். ஏனென்று சொன்னால், இத்தாலிய பிரதமருக்கும் ட்ரம்புக்கும் இடையே ஏன் கசப்பு வந்ததென்றால், இத்தாலிய பிரதமர் உண்மையிலேயே ட்ரம்பினுடைய ஒரு மிகவும் பலமான ஐரோப்பிய சகாவாக கருதப்பட்டவர். ஆனால் பாப்பரசருக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை ட்ரம்ப் வெளியிட்டதை அடுத்து அதற்கு நேரடியாக அவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இத்தாலிய பிரதமர். ஏனென்று சொன்னால், இத்தாலிக்குள்ளே தான் வத்திக்கான் இருக்கின்றது, பாப்பரசருடைய தலைமையிடம். அவர்கள் வத்திக்கானோடு மிகவும் நெருக்கமான உறவுகளை பேணி வருகிறார்கள். அந்த வகையிலே பாப்பரசருக்கு எதிராக ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் இத்தாலியிலே கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தன, கண்டனங்களுக்கும் உள்ளாகியிருந்தன. அதனைத்தான் ஜோர்ஜியா மெலானி பதிவு செய்திருந்தார். இதனை அடுத்து ட்ரம்பிற்கும் அவருக்கும் இடையிலான ஒரு உறவிலே கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நிவர்த்திக்கும் வகையிலே தான் ஈரானுக்கு பதிலாக இத்தாலியை பங்கு கொள்ளச் செய்வது தொடர்பான யோசனையை தன்னுடைய விசேட தூதுவர் பப்லோ சாம்போலி மூலமாக ட்ரம்ப் அனுப்பி வைத்திருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இதுவரை இருக்கின்ற ரூல்ஸின் படி அது சாத்தியமில்லை. ஆனால் இப்போதுதானே விதிகள் எல்லாம் மீள வரையப்படுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறும் என்று.